ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி காய் ரீஇன்கார்னேட்டட் இன்டு எ டோட்டல் ஃபேண்டசி நாக் அவுட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். பையனாக இருந்தவன் பொண்ணாயிட்டானே அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்காம அதை ஒரு பொண்ணாவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி காய் சீசன் 1 எபிசோட் 3. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ தோலை உரிச்சு வச்சிருக்கான். அந்த வில்லேஜில் இருக்கிற ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ கதை சொல்லி கொடுத்துருக்கான். இதோட தோலை ஏதாவது டவுன்ல விற்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பக்கத்து டவுன்ல கேட்டு பாருங்க அப்படின்னு அவன் சொல்றா. அப்ப வில்லேஜ் சீஃப் வந்து இது பாக்குறதுக்கு கார்டியன் டிஏடி மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் சொல்லவோ, கார்டியன் அப்ப தெரியாதனமா நான் கொண்டுட்டுனா நம்ம ஹீரோ வருத்தப்படவோ, எங்க வில்லேஜ்குள்ளது இல்ல எங்களுக்கு கவலை இல்ல அப்படின்னு அவர் கிளம்புறாரு. நீங்க இதை ஒரு பஞ்ச்லயா கொன்னீங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்கறான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானா குளிச்சுட்டு ட்ரெஸ் இல்லாம வெளியே நின்றுட்டு இருக்கா. இந்த முடி ரொம்பவும் நீளமா இருக்கா, காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்லவோ, அட பாவி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். சரி சரி புரியுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருக்க மாட்டேன், கேர்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்றேன். ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம், ஒரே பாத்ரூம் தான் யூஸ் பண்றோம், நீ இதை பழகிக்கோய அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணோட பாடிக்குள்ள இருக்க, அதை மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாத்ரூம்ல குளிக்கும் போது சில விஷயங்கள் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா நான் இப்போ ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறேன், சோ எனக்கே எதுவும் பண்ணணும்னு தோணலப்பா அப்படின்னு டாச்சிபானா சொல்லிட்டா. ஆமா ஜிங்கஜி, உனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்குமா அப்படின்னு பா கேட்கறா. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட, எனக்குலாம் எந்த பொண்ணையும் பிடிக்காது, எனக்கு தெரிஞ்ச உன்னோட ஃபேஸோட அப்பியரன்ஸ்ல சம் கைண்ட் ஆஃப் மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மத்தவங்களோட பிரெயின் வேவ்ஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த பொண்ணா இருக்கிறது கூட சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா நீ பையனா மாறணும்னு ஆசைப்படுறதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறா. ஆமாப்பா ஆமா, எனக்கு பையனா மாறணும்னு ஆசை தான் அப்படின்னு வா சொல்றா. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி என்ன பிளான் அப்படின்னு வா கேட்கவும், டேமன் லார்ட் பத்தி விசாரிச்சேன், அவ்வளவா யாருக்கும் தெரியல, ஆனா சில க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குளிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஹேர் இன்னும் கொஞ்சம் சில்கியா மாதிரி அழகா மாறின மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு டாச்சிபானா கேட்டுட்டு இவங்க வெளியே போய் பார்த்தா, கார்டியன் டிஏடியை யார்டா இப்படி தோலை உரிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படியே நைஸா கதவை போட்டுட்டு இவங்க உள்ள போயிருந்தாங்க. ஐயோ பாவம்பா, அவங்க திட்டு வாங்குறத பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸ்ல புதுசா அந்த பசங்க திட்டு வாங்குறது மாதிரியே இருக்கு அப்படின்னு டாச்சிபானா சொல்லுவோம். ஆனா இவா நமக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், நம்ம தான் இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு டாச்சிபானா சொல்லுவோம். அதுதான் எங்களை அட்டாக் பண்ணுச்சு, நாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் தடுத்தோம், சொல்ல அப்படி எங்க மேல எந்த தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், டே ஜிங்குஜி மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லண்டா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. நீங்க ஃபாரஸ்ட்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருப்பீங்க, அதான் கார்டியன் டிஏடி அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும், அதை என்ன அட்டாக் பண்ணலன்னா நான் அதை கொண்டிருக்க மாட்டேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரச்சனை வேணா பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. அப்ப அந்த எல்ஃப் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. அந்த எல்ஃபோ டாச்சிபானா ரொம்பவும் அழகா இருக்காளே அப்படின்னு பாக்குறா. ஆனா இவ ஒன்னும் என்ன விட அழகு கிடையாது அப்படின்னு அந்த எல்ஃப் ட்ரெஸ் கழட்டவும் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு கூட இருக்கிற எல்ஃப் நினைக்கிறாங்க. காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டியை நான் வெளிப்படுற, சோ நான் தான் ரொம்ப அழகா இருப்பேன், பாருங்க காடஸ் மாதிரியே எனக்கு பெரிய காதுகள் இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், இவன் என்ன கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கா, அது போக அந்த காடஸ் காது வேற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேளு விட்டுருதான் அப்படின்னு வா சொல்லவும், டாச்சிபானா மன்னிப்பு கேட்க போறா. நம்ம ஹீரோவை தடுத்துட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் அவுத்து காட்டுறவாகிட்ட எல்லாம் நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டாவா சொல்லுவான் டாச்சிபானா கேட்குவோம். அவளை பாரு அவ அழகே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. யாரை பார்த்துட்டு அழகு இல்லைன்னு சொன்னா அப்படின்னு அவ கேட்கவும், டாச்சிபானா தான் அழகு, அவ மேலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வா மேல வந்துருமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெந்த பொண்ணுல வேலை பார்த்தாதப்பா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. என்னோட அழகை பார்த்து மயங்கி எல்லா ஆம்பளைங்களும் நான் கேட்கறது கொடுப்பாங்க, இவன் என்ன இப்படி பேசுறான், நான் தான் அழகுன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் வந்துட்டு, வில்லேஜ் மக்களே யார் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு நினைக்கிங்க அவங்க முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லவும், எல்லாருமே டாச்சிபானா சைடு போய் நிக்கிறாங்க. அந்த எல்ஃபை பார்த்தா எனக்கே பாவமா தான் பாருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாதீங்க நீங்களும் அழகுதாங்க அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. இல்ல இதை என்னால ஒத்துக்கிட முடியாது, எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க வேற ரிலீஜியஸை சேர்ந்தவங்க, என்னோட காடஸோட ரிலீஜியஸை அழிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, ஊர் மக்களை நீங்க பிரெயின் வாஷ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் ஊர் மக்கள் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது, உங்களை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவோ, ஹே நீ தோத்து போயிட்டா அதை ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாப்பா ஹேர் எடுத்து, அவளோட ஹேர் எடுத்து, காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹேரையே ஆரோவா மாத்திரா. முடிய ஆரோவா மாத்திட்டா சூப்பரா வித்த காட்டுறான்னு டாச்சிபானா பார்க்கவும், அது நமக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண ரெடி ஆகும். டாச்சிபானாவை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். ஜிங்கு ஜீவா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா கையை பிடிக்கவும், நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டு, டச்சிங் மட்டும் நமக்குள்ள நடக்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறான். எங்க ஓடுனாலும் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பின்னாடியே துரத்தி வரா. ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. பெரிய பிளாஸ்ட் நடந்ததுல அவங்க எங்கேயோ ஓடிட்டாங்க, எங்கன்னு போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் அங்கே நிக்கிறா. டாச்சிபானா வருத்தப்படவோ, கவலைப்படாத என் உயிரை கொடுத்தா சொன்ன காப்பாத்துவேன் நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா ஜோக்கு கூட இந்த மாதிரி உயிரை கொடுப்பேன்லாம் சொல்லாத, செத்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவோம் அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும், கவலைப்படாத நம்ம சாக மாட்டோம், ஒன்னா சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே இருந்து கல் எடுக்கிறான். குறியோசவா தலைமைக்கு அடிக்கிறான். அவ லைட்டா திரும்பவும் அவ முடியல பட்டு முடியாந்து கீழே விழுந்துருது. அழகின் அடையாளமா எனக்கு இருந்த முடி அது போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் வருத்தப்படுறா. கவலைப்படாதீங்க மைலேடி, முடியலன்னா கூட நீங்க அழகுதான் அப்படின்னு மத்தவங்க சொல்லவும், இப்படி பண்ணிட்டியேப்பா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. இதை நான் எதிர்பார்க்கல, ஒரு சாதாரண கல்லு இவ்வளோ பெரிய ஓட்டையை கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. வா தலையில பட்டிருந்தா நேரத்துக்கு வா செத்துருப்பா, சரிவா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி இருக்காங்க. கார்டியன் டிஏடி தோலை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்கள கொல்லாம நான் எல்ஃப் வில்லேஜ்க்கு வரமாட்டேன், அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொல்றது தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு அந்த எல்ஃப் கிளம்புறா. இதே காமெடியவா எத்தனை தடவை தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற எல்ஃப் நினைக்கிறாங்க. ஹே ஜிங்குஜி, இவ்வளோ வளர்ந்து கூட நீ காமிக் புக்கு வீடியோன்னு எதுவுமே விளாண்டது இல்லையா அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றா. சரி கவலையை விடு அப்படின்னு சொல்லி ஒரு கேம் அவங்க விளையாடுறாங்க. டாச்சிபானா பையன் கேரக்டரும் நம்ம ஹீரோக்கு பொண்ணு கேரக்டரும் டாச்சிபானா
கொடுக்குறான். இந்த கேம்ல இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர்ல இப்போ நம்ம இருக்கிறோம். நீ தான் பொண்ணா இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எனக்கு டயர்டா இருக்கு, இதுக்கு மேலே நடக்க முடியல அப்படின்னு டாச்சிபானா சொல்லவோ சரி நம்ம ஹீரோ அந்த டோரை வர வைக்கிறான். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்பா, நீ போய் குளி அப்படின்னு டாச்சிபானா சொல்லிட்டு டேபிள பார்த்தா நிறைய சாப்பாடு ரெடியா இருக்கு. உனக்கு எங்க இதுப்பா மீட் கிடைச்சதுன்னு டாச்சிபானா கேட்குவான். அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க எனக்கு ஹண்டிங் கத்து கொடுத்தாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி பீர் இருக்கு, நம்ம அப்படியே வெளியே வானத்தை பார்த்துக்கிட்டே குடிக்கலாம். அவங்க வெளியே போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. டாச்சிபானா பீரை குடிச்சிட்டு அந்த கறி எடுத்து சாப்பிடுறா. செம டேஸ்டா இருக்கே, வெயிட் பண்ணு டேய், இது அந்த கார்டியன் டேட்டி தானே அப்படின்னு அவ கேட்கவும் ரத்த அவ்வளவுமே வெளியே போயிட்டு அதோட கறியை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, நீ வேற டயர்டா இருக்கன்னு சொன்னா உனக்கு தெம்பு வேணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நமக்காக ஜிங்குஜி இவ்வளவு மெனக்கிட்டு பண்ணிருக்கானே அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. டாச்சிபானா ஒழுங்கா உட்கார நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஒன்றும் ஆஃபீஸ்ல இல்ல, சோ நீ ஸ்ட்ரிக்டாவே இருக்காத, நம்ம வேற இடத்துல இருக்கோம், சோ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரெஸ் எல்லாம் இல்லாம இப்படி ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு அவ ட்ரெஸ்ஸை கழட்டுறா. டாச்சிபானா உன்னோட புது உடம்பு குட்டியா இருக்கு, சோ உனக்கு அதிகமா போதையாகுது, குடிச்சது போதும் நிப்பாட்டிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு 32 வயசு ஆச்சுன்னா குடிப்பேன்டா, மொத்தத்தையும் இப்பவே கூட குடிப்பேன் அப்படின்னு சொல்லி மொத்த பாட்டிலேயே குடிச்சிருந்தா. ஃப்ரீடம் விடுதலை அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து ஓடிட்டா. டாச்சிபானா நில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடியே போய் பார்த்தா எங்க போனான்னு தெரியல. அவளோட அந்த புது பாடிக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறணும், அவனோட ஸ்கில்ஸ் அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கில்லை பற்றி யோசிக்குவோம். நம்ம ஹீரோட ஸ்கில்லை காமிக்குது. எங்க டாச்சிபானாவை ஏதோ ஒரு செடி பிடிச்சி வச்சு முழுங்கலான்னு போய்கிட்டு இருக்கா. அச்சோ டாச்சிபானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஜிங்கஜி காப்பாத்து, நான் தலைகீழ பறக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ எடுக்கவோ ட்ரெஸ் கீழே பார்க்க வரவும் உன் ஸ்கின் நிறைய தெரியுது, அதை கவர் பண்ணி என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். எனக்கும் எதுவுமே தெரியல அப்படின்னு அவ சொல்றா. ஹே ஜிங்கஜி சீக்கிரம் காப்பாத்து, இப்போ எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, அச்சோ கீழே ஒரு மான்ஸ்டர் இருக்கு, இதுவே பெட்டர் அப்படின்னு திரும்பவும் ட்ரெஸ்ஸை கீழே விட்டுருதா. ஹே டாச்சிபானா உன் ஸ்கின்னை கவர் பண்ணு, அப்படின்னா தான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜிங்கஜி தலைக்கு மேலே அது வந்துடுச்சு அப்படின்னு வா சொல்றா. ஐயோ என்ன பண்றது, ஒருவேளை சப்கான்சியஸா நான் டாச்சிபானாவை இந்த மாதிரி தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா இதுக்குள்ள இருந்து எப்படியாச்சும் சீக்கிரம் வெளியே வரணும். டாச்சிபானாவோட முடிக்கிட்டு அதை நெருங்கிடுச்சு. போன தடவை அவ என்ன சவுட்ல அடிச்சு காப்பாத்தினா, ஆனா இந்த தடவை அந்த மாதிரி நடக்கக்கூடாது. டாச்சிபானா நான் ஷாக் ஆகிற மாதிரி ஏதாச்சும் சொல்லு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னன்னு நான் சொல்லுவேன், இதுக்கப்புறம் நான் பெப்பர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வா சொல்றா. 32 வயசாகி வளர்ந்துட்ட நீ இப்ப கூட பெப்பர் சாப்பிட மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷனாகி அதை குத்திருந்தான். நான் ஏன் டென்ஷன் ஆனு தெரியல, பட் இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டாச்சிபானா இப்ப லெவலப் ஆயிட்டான் அப்படின்னு காமிக்கி. டாச்சிபானா நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கும். நான் ஓகே இல்ல, இந்த வேர்ல்டுக்கு வந்தோடனே நீ மட்டும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா ஹீரோயிக்கா இருக்க, ஆனா எனக்கு பாரு ஒரு வீக்கான பாடி தான் கிடைச்சிருக்கு. பேர்ல கூட பாரு என்னோட பேரு டாச்சிபானா, பொண்ணு பேருன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிருக்காங்க, என் தங்கச்சியே கிண்டல் பண்ணிருக்கா தெரியுமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு டாச்சிபானா அளவும். இப்பதான் எனக்கு புரியுது, நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த கேம்ல பொண்ணுக்கு ஏன் பேரை கொடுத்தான்னு. கவலைப்படாத டாச்சிபானா, நீயும் பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் கூட்டிட்டு போறான். ஹே ஜிங்கிச்சி, ஒரு பர்சனோட ஜெண்டர் பாடியில இருக்குமா சொல்ல இருக்குமா அப்படின்னு வா கேட்கவும் நீ எது சரின்னு நினைக்கிறியோ அதுதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஜிங்கிச்சி ஒரு நிமிஷம் அப்படின்னு போய் அவ வாமிட் எடுக்கிறா. எங்க அந்த எல்ஃப் வந்து இவங்களை தேடி வந்துட்டு இருக்கும்போது நடுக்காட்டுல என்ன டேபிள் இருக்குன்னு பாக்குறா. அவ அவளுக்கு பசிக்கவும் அந்த கறி எடுத்து சாப்பிடுறா. அட இது செம டேஸ்டா இருக்கே அப்படின்னு அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. டாச்சிபானாவை பிடிச்ச அந்த பிளான்ட் வந்துட்டு இப்போ அவளோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. காப்பாத்துங்க அப்படின்னு அந்த எல்ஃப் கத்துறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இன்னுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதே மாதிரி காமெடியாவே தான் போய்கிட்டு இருக்கும். அண்ட் ஓடையிலேயோ கொஞ்சம் கொஞ்சம் கதை இருக்கும். ஏன்னா டீமன் லார்ட தோக்கடிக்கிறதுக்காக தான் அந்த காடஸ் வந்துட்டு இவங்களை இந்த வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோட பவர் என்னங்கிறதையும் ஃபுல்லா காமிக்கல, டாச்சிபானாவோட பவர் என்னங்கிறதையும் ஃபுல்லா காமிக்கல. போக போக தான் அது தெரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.